ஒரு கிராமத்து பையன் எப்படி பில்லியனரானா? வாங்க இந்த கதையை விரிவா பார்க்கலாம். சுரேஷோட நம்ப முடியாத இந்த பயணத்தை பத்தி தான் நாம இப்போ தெரிஞ்சுக்க போறோம். நம்ம கதை சென்னை பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன கிராமத்திலிருந்து தொடங்குது. அப்பா லாரி டிரைவர், அம்மா சுய உதவிக்குழுல இருந்தாங்க. வருமானம் கடனை கட்டவே சரியா இருந்தது. படிப்புல சுமால் தான், ஆனா இன்டர்நெட் தான் அவரோட உலகம். முழு நேரமும் அதுல தான் மூழ்கி இருந்தாரு. இன்டர்நெட்ல கத்துக்கிறது நம்ம வாழ்க்கையை மாத்துமா? இந்த கேள்வி அவர் மனசுல ஓடிட்டே இருந்துச்சு. அப்பதான் அவரோட வாழ்க்கையே மாத்த போற ஒரு டிஜிட்டல் ஸ்பார்க் கிடைச்சது. சின்ன பிசினஸ்க்கு ஆன்லைன்ல கஸ்டமர்ஸை எப்படி கொண்டு வர்றதுன்னு ஒரு இலவச வெபினார்ல கலந்துக்கிட்டாரு. அன்னைக்கே நைட்டே முடிவெடுத்தாரு, இதுதான் எதிர்காலம், இத கண்டிப்பா கத்துக்கணும்னு தீர்க்கமா இருந்தாரு. கையில இருந்த கடைசி காசுக்கு டேட்டா போட்டு ஆன்லைன் கோர்ஸ் மூலமாவே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கத்துக்கிட்டாரு. முதல்ல சின்னதா ஆரம்பிச்சாரு. ஊர்ல இருந்த ஜீன்ஸ் கடை, தையல் கடைக்கு தான் ஹெல்ப் பண்ணாரு. ரிசல்ட் ஒரே வாரத்துல கஸ்டமர்ஸ் கூட்டம் அலமோதிருச்சு. கடைக்காரங்களுக்கே பெரிய ஆச்சரியம். இந்த விஷயம் காட்டு தீ மாதிரி பரவ முதல் கான்ட்ராக்ட் கிடைச்சது. ஒரு சாம்ராஜ்யம் உருவாக ஆரம்பிச்சது. தேவை அதிகமானதால உயர் டிஜிட்டல்னு சொந்தமா ஒரு ஏஜென்சி ஆரம்பிச்சாரு சுரேஷ். 10 வருஷம்தான் 5 பேர் ஆரம்பிச்ச கம்பெனி இந்தியாவோட டாப் 10 ஏஜென்சியா வளர்ந்து நின்னுச்சு. நம்ப முடியலல்ல, அவரோட ஏஜென்சியோட வருமானம் 1000 கோடி ரூபாயை தாண்டிடுச்சு. இந்த இமாலய சாதனை அவரை ஃபோர்ப்ஸ் லிஸ்ட்ல ஒரு செல்ஃப் மேட் பில்லியனரா ஆக்குச்சு. சோ எப்படி ஒரு சாதாரண பையன் பில்லியனர் ஆனாரு? அவர்கிட்ட இந்த கேள்வியை கேட்டாங்க. அவரோட பதில் ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப பவர்ஃபுல். தினமும் கத்துக்கிற தைரியம்தான். அவர் என்ன சொல்றாருன்னா, இன்டர்நெட் எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்குது, அதை விடாம புடிச்சுக்கணும். சுரேஷோட கதை கத்துக்கிறது எவ்வளவு முக்கியம்னு சொல்லுது. இப்போ இன்டர்நெட் உங்களுக்கும் ஒரு வாய்ப்பு தருது. என்ன பண்ண போறீங்க?